காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. அஞ்சலி அம்மா, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்மா. அந்த கண்ணம்மாவை காணோம்மா. அங்க எதுவும் வந்தாளா? கண்ணம்மாவ காணமா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, காலையில இருந்து காணும். இங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. என்னடி இது சந்தோஷமான விஷயத்த சொல்ற, இவ்வளவு சோகமா சொல்ற? இல்லம்மா, நான் இங்க வீட்ல இருந்து பேசுறேன். மாமா தான் உனக்கு கால் பண்ணி கேட்க சொன்னாரு. அது சரி, சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கிற முடியாதுல்ல. விஷயம் என்னன்னு சொல்ல முடியாம நீ தவிக்கிறேன்னு நினைக்கிறேன். தனியா வந்து பேசு. நான் தனியாதாம்மா இருக்கேன். என்ன காரணத்துக்காக வீட்டை விட்டு போனான்னு தெரியல. ஆனா ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லு. இல்லைன்னா தானா கணிஞ்சு உந்த மாதிரி அவளா வீட்டை விட்டு போயிருப்பாளா? என்னடி சமாச்சாரம்? யாரு போன்ல? அம்மா, அந்த வீட்டை விட்டு கண்ணம்மா ஒளிஞ்சு போயிட்டாளாமா. ஏய் சும்மா இரு. நீ படுத்தின பாட்டுக்கே போகாதவ அங்க வாழற ராஜ வாழ்க்கை விட்டுட்டு போயிடுவாளா? இந்தா நம்மளேனா உன் பேத்திக்கிட்ட நீயே கேளு. ஹலோ அஞ்சலி. பாட்டி, அம்மா சொல்ற விஷயம் எல்லாம் உண்மையாடி? ஆமா பாட்டி, அவளை காலையில இருந்தே காணுமா. கேக்குறதுக்கே நல்லா தான் இருக்கு. ஆனா அவ அப்படியெல்லாம் போறவ இல்லையே. நாளே நாள்ல திரும்பி வந்துருவா. இல்ல பாட்டி, பாரதி மாமாவோட வாழ்க்கையை விட்டே போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்படியா? என்னம்மா? இந்த வாழ்க்கையை விட்டே வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாளாண்டி. அது சரி, ரொம்ப நல்லது. அப்படியே போக்கழிஞ்சு போயிட்டானா உனக்கு நல்ல காலம் பிறந்ததுன்னு தான் அர்த்தம். யார் வாழ்க்கை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா, உனக்கு ஏயா? அவ போயிட்டானா உனக்கு நல்ல காலம்னு சொன்னியே, அப்படின்னா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இது என்னடி கொடுமை? ஒரு போன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. ஐய அப்பா. நான் அப்புறம் பேசுறேம்மா. எதையோ சொல்லி தொலைச்சிடாதீங்க. சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேன். அம்மா ஊர்ல ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு. அக்கா அக்கா, அங்க அஞ்சலி வீட்டுல கண்ணம்மாவை காணோமா. காலையில இருந்து ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. என்னது கண்ணம்மாவை காணோமா? ஆமா, என்னடா ஆமா. சொல்ற? என்னடா பிரச்சனை? தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி என்னமோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அவ போன வீட்லயே போட்டு போயிட்டாலாம். அட பாவிங்களா, என்ன பண்ணி தொலைச்சாங்கன்னு தெரியலையே. அவங்க மாமியார்காரி தான் இவளை காண விடாம ஏதாவது பண்ணிருப்பான். உடனே ஏதாவது பேசி இன்னொரு பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துறாத. பெரிய இடம்ல விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கிறணும்னு பக்குவமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் இப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை தேட சொல்றேன். மாமா மாமா மாமா, இது பாருங்க, அக்கா சொல்ற மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. யார் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுப்ப? என் பொண்ணை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். காரணம் கேட்டா அதுக்கு மாமியார்காரி தானே சொல்லுவேன். அவங்களுக்கு கண்ணம்மாவை பிடிக்காதுன்னு சொல்லுவேன். மாமா, மோடு முட்டித்தனமா ஏதாச்சும் வேலையை செய்யாத மாமா. சொல்றத கேளு. இப்ப வா, நேரா அந்த வீட்டுக்கு போவோம். என்ன சிச்சுவேஷன் பாப்போம். அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதான் மாப்பிள்ள கண்ணம்மா மேல அன்பாதான் இருக்காருல்ல, அவரை மீறி என்ன நடந்துற போகுது? எங்கேயாவது மன ஆறுதலுக்காக அவ போயிருந்தா அப்ப நீ என்ன பண்ணுவ? லெட்டர் எழுதி வச்சிருக்கானா என்னமோ நடந்திருக்கணும்னு அர்த்தம். இருக்கட்டும் மாமா, என்னன்னு கேட்டுட்டு மத்தத நாம முடிவு பண்ணுவோம். டேய், இவங்களுக்கெல்லாம் வெறும் கண்ணம்மா. ஆனா எனக்கு என் உசுரு.
என் பொண்ணு விட மாட்டேன். ஏய், எங்க ஏய், எங்க என்ன- போறீங்க என்னடி எங்க போறீங்க என் பொண்ணை வாங்க, தரப்போற, உள்ள வாங்க. என்றேல. ஏய், இங்க ஏய், வாங்க கையை ஒரு விடு. நிமிஷம். ஏய், ஏய், நான் சொல்றது ஒரு கையை நிமிஷம் விடு. கேளுங்க. ஒரு எதுக்கு நீ நிமிஷம் கையை உள்ள பிடிச்சிருக்க? வாங்கன்றேல. ஏய், வாங்க. எது வந்தாலும் இங்கேயே சொல்லு. வாயாண்ணா. ஏய், கதவை திறந்து. ஏய், ஏய், கதவை திறடி. ஏய், கதவை திற. ஏய், கதவை திறக்க முடியா இல்லையா? ஏய், கதவை திற. வெளியே வந்து அக்கா என்னக்கா என்ன பண்ற நீ? டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. அந்த ஆளு ஏதாவது ஏடா கூடமா பண்ணி காரியத்தை கெடுத்துருவாரு. கொஞ்ச நேரத்துக்கு கதவை பூனை பொறாண்டினது மாதிரி பொறாண்டிக்கிட்டு இருக்கட்டுமே. நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். டேய் அதெல்லாம் பேசி சரி பண்ண முடியாதுடா. ஏய், கதவை திற. ரூம்குள்ள தானே அடைச்சு வச்சிருக்கு. இருக்கட்டும் விடுறா. கதவை திற. ஏய், கதவை திறக்க முடியா இல்லையா? ஏய், கதவை திற. வெளியே வந்து உடனே குழச்சு விட தொலைச்சு. ஏய், இல்லை வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பிட்டு போயிருக்கா. ஏதாவது செஞ்சு பாலோன்னு. ஹலோ வெண்பா. ஹலோ, யார் பேசுறது? நான் பாரதி பேசுறேன் வெண்பா. என்னடா காலங்காத்தால கூப்பிட்டுருக்க? அது வந்து ஹே, ஹலோ பாரதி. ஹலோ பாரதி. கண்ணம்மாவை காணும் வெண்பா. ஹே, என்னடா சொல்ற? கண்ணம்மாவா காணுமா? ஆமா வெண்பா, காலையில இருந்தே காணோம். என்னை விட்டு போறேன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல வெண்பா. அவளை நான் இழந்துருவணும்னு ரொம்ப பயமா இருக்கு வெண்பா. ஹே ஹே பாரதி, டென்ஷன் ஆகாதடா, கூல் டவுன். அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு தெரியும்ல, அவ இல்லாம என்னால வாழ முடியாது வெண்பா. அவ இல்லன்னு ஏன்டா முடிவு பண்ற? அவ இருப்பா, உன் கூடவே தான் இருப்பா. எங்கேயாவது இருப்பா, தேடி கண்டுபிடிச்சல என்ன? அவ வழக்கமா போற இடத்துல எல்லாம் தேடி பாப்போம். இந்த கோவில் அந்த மாதிரி எங்கேயாவது போயிருப்பாளோ என்னமோ. மனசு மாறினதும் வந்துருவா அவ, நீ கவலைப்படாத. இல்ல வெண்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவ எங்கேயுமே இல்ல. காலையில இருந்து ரொம்ப தவிச்சு போயிட்டேன் வெண்பா. பாரதி பயப்படாதடா, கண்ணம்மா கிடைச்சிருவா. வெண்பா நீ கொஞ்சம் வரியா? நான் வரேன் பாரதி. நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன். பயப்படாத. சரி வெண்பா, நான் இன்னும் கொஞ்சம் இடம் தேடிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். நீ ஹாஸ்பிட்டல் வந்துடுறியா? சரி பாரதி. ஓகே வெண்பா, தேங்க்யூ வெண்பா. சரிடா,
நான் வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆ. நீ போவன்னு எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் போவன்னு எதிர்பார்க்கலையே. இப்போ என்னோட ரூட் கிளியர். நாளைக்கும் நாளானிக்கும் நீ இப்போ நம்ம தான் கிடைப்ப, இல்ல உன்னை தேடி கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் ஒரு 5-6 மாசத்துக்கு அவன் நினைப்புல தாடி கீழே வளர்த்துக்கிட்டு குழப்பத்தோட தெரியவான். அதுக்கப்புறம் நான் சரி பண்ணிக்கிறேன் அவனை. உன்னோட முதல் நினைவு நாளுக்குள்ள நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம். ரொம்ப தேங்க்ஸ் கனம்மா. யாரையும் உள்ள விட முடியாது. முதல்ல நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அதெல்லாம் எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியும்ல. எதுவா இருந்தாலும் சரி, உங்களெல்லாம் உள்ள விட முடியாதுமா. எதா இருந்தாலும் போன்ல பேசிங்கம்மா. மருமக பொண்ண கொடுமைப்படுத்திருக்காங்க, அது வீட்டை விட்டு போயிருக்கு. அது என்ன ஏதுன்னு கேட்க வந்தா எங்களை உள்ள விட மாட்டேன்றீங்க. இப்ப உங்களெல்லாம் உள்ள விட்டா என் வேலை போயிருமா? அப்ப வேற வழியே இல்ல, நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்னம்மா பண்ண போறீங்க? மருமகளை கொடுமைப்படுத்திய மாமியார் சௌந்தர்யா ஒளிக. மாமா யாரு கத்தாதீங்க. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கத்தாதீங்கன்னு சொல்றாங்கம்மா. அடக்க வேண்டும் அடக்க வேண்டும், பணக்கார திமிரை அடக்க வேண்டும். ஒடுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும், மாமியார் கொடுமையை ஒடுக்க வேண்டும். என்னங்க ஏதோ ஒரு சங்கம்னு நினைக்கிறேன். எப்படி தகவல் தெரியும்னு தெரியல. நீங்க இருங்க சித்தி, நான் பாத்துக்கிறேன். அறிவு இரு, நானும் வரேன். இல்லப்பா, நானே பாத்துக்கிறேன். இல்லம்மா, கூட்டமா இருக்காங்க. எல்லாரும் பெண்கள்பா, அதனாலதான் சொல்றேன். வாட்ச்மேன் அண்ணா, அவங்கள உள்ள வர சொல்லுங்க. சரிங்கம்மா, இதோ உள்ள அனுப்புறேம்மா. மா உங்களெல்லாம் உள்ள கூப்பிடுறாங்க, போங்கம்மா. கூப்பிட்டு தானே ஆகணும், வாங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இவ்ளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை நீங்க கையில எடுத்துக்கிட்டதுக்கு நன்றி. எங்க வீட்டு பொண்ணு காணோங்கிறது எங்களுக்கே காலையில தான் தெரியும். நாங்களும் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது, எப்படி தகவல் கிடைச்சதுன்னு சொன்னீங்கன்னா நாம கொஞ்சம் உண்மையை பேச வசதியா இருக்கும். முதல்ல சௌந்தர்யம்மாவை கூப்பிடுமா. வருவாங்கம்மா. இங்க யாரும் உங்க போராட்டத்துக்கு பயந்தெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் ஒளிஞ்சிருக்காங்க? கம்ப்ளைண்டே அவங்க மேலதானே இருக்கு. பெரிய இடம்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? சௌந்தர்யா அம்மான்றவங்க மருமகளை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்காங்க. கொடுமைப்படுத்தியா? சரி, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆலயம்மன் கோயில் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. சௌந்தர்யா அம்மா மேலதான் கம்ப்ளைண்டே வந்திருக்கு. பெரிய பெரிய இடத்துல இந்த மாதிரி கொடுமை நடக்குது. அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் இந்த மாதிரி ஒரு போராட்டம். தப்பில்லம்மா, உங்க இன்டென்ஷன் தப்பு இல்ல. ஆனா அந்த பொண்ணு ஏதோ ஒரு மன வருத்தத்துல தான் வீட்டை விட்டு போயிருக்கு. நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம். உங்க அக்கறைக்கு நன்றி. என்னம்மா இது? நாங்க எப்படி இதை நம்புறது? நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். ஒருவேளை நீங்க சௌந்தர்யா அம்மா மேல தப்புன்னு நினைச்சு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு போராடினீங்கன்னா நீங்க போராட வேண்டிய இடம் இது இல்ல, ஆலியம்மன் கோவில் போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா கம்ப்ளைண்ட் அங்கதானே இருக்கு. இங்க போராடினா என்ன பண்ணுவீங்க? ஆளை வச்சு துரத்துவீங்களா? இல்லம்மா, இங்க நீங்க போராடினீங்கன்னா அதுக்கு பேர் போராட்டம் இல்ல, நியூசன்ஸ். இவங்க தான் சௌந்தர்யா. கண்ணம்மாவுக்கும் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? எதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்க? அத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி பேசுறாங்க பாருங்க. இந்த கம்ப்ளைண்ட யார் கொடுத்தா? ஆமா, நீங்களா எதுக்காக இங்க வந்து போராடிட்டு இருக்கீங்க? சண்முகம் சொல்லி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு.
சொந்தக்காரம். அவர்தான் பொண்ணோட அப்பா. இந்த வீட்டுக்குள்ள மருமக கொடுமையெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ ஒரு நினைப்புல அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அப்பனா அந்த பொண்ணு திரும்ப வந்துரும் சொல்றீங்களா? அது உங்களோட பிரச்சனை இல்ல, அது எங்க வீட்டோட பிரச்சனைங்க. இதுல நீங்க தலையிடுறது அநாகரிகம். என்ன இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நாங்க ஒண்ணும் வேலை வெட்டியை விட்டு வரல. எங்களுக்கும் குழந்தை குட்டிகள்லாம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் வந்திருக்கோம். தினம் தினம் பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை பாத்தீங்கல்ல. நாங்க குரல் கொடுக்கலன்னா எப்படி? உங்க போராட்டத்தை நாங்க கவனத்துல எடுத்துக்கிறோமா? கண்ணம்மா வந்ததும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த போராட்டம் நல்லதுதான். அப்பதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். நாம மறுபடியும் கண்ணம்மாவோட சந்திப்போம். இப்போதைக்கு அமைதியா போயிட்டு வாங்க. நான் தான் சொல்றேன்ல, போயிட்டு வாங்கன்னு. சாந்தி இவ்ளோ தெளிவா பேசுறாங்கன்னா இங்க தப்பு நடக்க வாய்ப்பே இல்ல. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆள் மேலதான் தப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணம்மாவை கூடிய சீக்கிரம் நாங்க பார்க்கணும். இல்லனா போராடுவோம் இங்க வந்து. சரி போங்க. வா சாந்தி போலாம். வாங்க போலாம். நியூசிலாந்துக்கு இடையேயான அரையிறுதி போட்டி நாளை தொடரும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதலில் சும்மா அதவே எதுக்கு நோண்டி பாத்துக்கிட்டு இருக்க? ஏன் தெரியுமா பாக்குறேன்? கண்ணம்மாவை பத்தி ஏதாவது நியூஸ் போடுறாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கண்ணம்மாவை பத்தி என்ன சொல்ல போறாங்க? அவ கெட்ட கேட்டுக்கு அவ செய்தி இல்ல வரப்போறாளாக்கும். நீ வேறம்மா. அட லூசு பையன் அவளை குளத்துல குட்டையில ரயில்ல விழுந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா நியூஸ்ல சொல்லுவாங்கல்ல. ஓஹோ, நீ அந்த ரூட்ல வர்றியாமா? அப்ப பாரு, அப்படி பார்த்து நெஞ்சில பாலை வாக்குற மாதிரி ஏதாவது ஒரு செய்தியை சொல்லு. அதுதாண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியும் இன்னைக்கு நாளைக்குள்ள செய்தி கிடைச்சிரும் இல்ல? எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? ஏண்டி, வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா அவளுக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்ல. அவ நல்லவ, அன்பானவ, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவ, அப்பனையும் புருஷனையும் தவிர வேற யார் மேலயும் பாசம் வைக்காதவ. அவ உலகத்துல ஒண்ணு அப்பன் இல்லைன்னா புருஷன், ரெண்டு பேரும் வேணான்னு நினைச்சா பாவம் அவளுக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்லதானே? ஆமாமா, நம்மள மாதிரி கெட்டவளா இருந்தா எங்கேயாவது போய் அண்டி பொழைச்சுக்கிருவா, இல்லைன்னா அடிச்சு தின்னு பொழைச்சுக்கிருவா. இது ரெண்டுமே இல்லைன்றதுனால நீ சொன்ன மாதிரி தான் பாவம் சாவுதான் சரியான வழி. என்ன வலி இல்லாம அழுந்தாம செத்துட்டானா கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா, அஞ்சலிமா, அவ ஏதாவது நல்ல தகவல் வச்சிருக்காளான்னு கேட்போம். சவுண்ட குறை. அஞ்சலி சொல்லுமா. அம்மா, அப்பா என்னம்மா இப்படி பண்ணிட்டாரு? என்னடி பண்ணாரு? அத்தை மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சேச்சே, அவர் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிடுவாருந்தா அவரை ரூம்ல வச்சு பூட்டி இருக்கேன்டி. ரூம்ல வச்சு பூட்டி இருக்கியா? அம்மா என்னம்மா உளற? அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருமா.
என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவர்தான் இங்க இருக்காரே. அம்மா, இங்க நிறைய பெண்கள் அத்தைக்கு எதிரா கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. மருமகளை கொடுமைப்படுத்தினாங்கன்னு அத்தை கிட்ட வர சண்டைக்கு வராங்க. என்னடி நீ அவரத்தையே ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்கேனே. அக்கா, அஞ்சலி என்ன சொல்றா? கண்ணம்மா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதாமா? உங்க மாமா அவங்க அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காராண்டா. அது எப்படிக்கா முடியும்? அவர்தான் நீ ரூம்குள்ள வச்சு நல்லா பூட்டி வச்சிருக்கியே.